செயற்கையா ஒரு இடத்துல போய் இயற்கையை நீங்க மாத்தி அமைச்சீங்கன்னா அதுக்கான ஒரு சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் இது. அது பாலைவனமா இருக்கனால தான் அதை சுத்தி இருக்க பகுதிகள் வந்து சோலைவனமா இருக்கு. இந்த துபாய் இந்த பகுதியில எல்லாம் காத்து கடந்து வரணும், கடந்து வந்தாதான் அதுக்கு அடுத்து இருக்க பகுதிகளில் மலைகள் பெஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ இவங்களுக்கு நல்லா கவனிக்கணும், பாலைவன பகுதிகளில் அதிகமான வெப்பம், நீர் தேங்கிய காற்று பறந்துகிட்டே போய்கிட்டே இருக்குது. இயற்கையில அது தடுக்கிறதுக்கான சூழல் இல்ல. மலைகள் நீங்க இப்ப துபாயில போய் பாருங்களேன், பெருசா மலைகள்லாம் ஒன்றும் இருக்காது, சின்ன ஹில்ஸ் மாதிரி இருக்கும். அங்க அதுல மரங்கள் இருக்காது. மரங்கள் இல்லைன்னா கண்டென்சேஷன் நடக்காது, ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து மழை பெய்யாது. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, 1 மில்லியன் ட்ரீஸ் அப்படின்னு பிளான்டிங்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செயற்கையாக மரங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து, அதாவது அதுக்கு அந்த மரங்களை வளர்க்கறதுக்கு இவங்களுக்கு தண்ணி வேணும்ல பேசிக்கா. அந்த தண்ணிக்கு எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கடல்ல இருக்க தண்ணியை இந்த ப்ராசஸ்ல பார்த்து வளர்த்து அந்த மரங்களை கொண்டு போய் நட்டு அதை மேனேஜ்மெண்ட் பண்ணி 1 மில்லியன் ட்ரீஸை நட்டுட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. இப்போ இந்த 1 மில்லியன் ட்ரீ வந்து அங்க என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா போற மேகத்தை வந்து கண்டென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒட்டுமொத்த டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே நீங்க வந்து எப்படி நீங்க சேஞ்ச் பண்ணிட முடியும்?